உங்கள் வீட்டு கூரையில் அழகிய பனிக்கட்டிகள் தொங்குவதை பார்க்கிறீர்களா? அது ஒரு குளிர்கால அதிசயம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. அது உங்கள் தோட்டத்திற்கு வரவிருக்கும் ஒரு பெரிய பேரழிவின் முதல் எச்சரிக்கை மணி. இந்த வீடியோவில் சாதாரணமாக தோன்றும் இந்த பனிக்கட்டிகள் எப்படி உங்கள் கூரையை சேதப்படுத்தி உங்கள் தோட்டத்தை மெல்ல மெல்ல கொல்கிறது என்ற அதிர்ச்சியூட்டும் உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இது வெறும் பனிக்கட்டி அல்ல, இது ஒரு அறிகுறி. இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் கூரையை எப்படி சோதிப்பது மற்றும் உங்கள் தோட்டத்தை அழிவிலிருந்து எப்படி காப்பாற்றுவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? வாருங்கள், இந்த பனிக்கட்டி மர்மத்தின் பின்னணியில் உள்ள உண்மைகளை ஆராய்வோம். நாம் பனிக்கட்டிகளைப் பற்றி பேசுவதற்கு முன்பு அவை எப்படி உருவாகின்றன என்பதைப் பற்றி ஒரு சிறிய அறிவியல் பாடத்தை பார்ப்போம். பலரும் நினைப்பது போல பனிக்கட்டிகள் வெறும் குளிர்காலநிலையால் மட்டும் உருவாவதில்லை. உண்மையில் அவை உங்கள் கூரையில் ஒரு வெப்பப் பிரச்சினை இருப்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். உங்கள் வீட்டின் வெப்பம் சரியாக காப்பிடப்படாத கூரை வழியாக வெளியேறும்போது அது கூரையில் உள்ள பனியை அடியிலிருந்து உருகச் செய்கிறது. இந்த உருகிய நீர் கூரையின் விளிம்பை நோக்கி வழிகிறது. அங்கு வெளிப்புறக் காற்று மிகவும் குளிராக இருப்பதால் அது மீண்டும் உறைகிறது. இந்த செயல்முறை தொடர்ந்து நடக்கும்போது பனிக்கட்டிகள் உருவாகின்றன. எனவே நீங்கள் காணும் ஒவ்வொரு பனிக்கட்டியும் உங்கள் வீட்டின் ஆற்றல் வீணாகிறது என்பதற்கான ஒரு காட்சி ஆதாரம். இது ஒரு சிறிய விஷயம் என்று தோன்றலாம், ஆனால் இந்த சிறிய ஆற்றல் இழப்புதான் ஒரு பெரிய பிரச்சனை சங்கிலிக்கு ஆரம்பப் புள்ளியாக அமைகிறது. முதல் கட்டம், அந்த அழகான பொய். குளிர்காலத்தில் கூரையின் விளிம்புகளிலிருந்து தொங்கும் பளபளப்பான பனிக்கட்டிகள் ஒரு அழகிய காட்சியை உருவாக்குகின்றன. அவை குளிர்கால அஞ்சல் அட்டைகளில் காணப்படும் ஒரு உன்னதமான சின்னம். பலர் இதை சாதாரணமான இயற்கையான நிகழ்வு என்று கருதுகிறார்கள். வெளியே மிகவும் குளிராக இருக்கிறது, அதனால் பனிக்கட்டிகள் உருவாகின்றன என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இதுதான் மிகப்பெரிய தவறான கருத்து. இந்த பனிக்கட்டிகள் ஆரோக்கியமான நன்கு காப்பிடப்பட்ட கூரையின் அடையாளம் அல்ல. மாறாக அவை ஒரு மறைக்கப்பட்ட நோயின் வெளிப்புற அறிகுறியாகும். உங்கள் வீடு உள்ளிருந்து காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான அறிகுறி. இந்த அழகிய தோற்றத்திற்குப் பின்னால் உங்கள் வீட்டின் கட்டமைப்பு மற்றும் உங்கள் தோட்டத்தின் எதிர்காலத்தை அச்சுறுத்தும் ஒரு தீவிரமான பிரச்சனை மறைந்துள்ளது. எனவே அடுத்த முறை நீங்கள் இந்த பனிக்கட்டிகளை பார்க்கும்போது அவற்றின் அழகில் மயங்காதீர்கள், மாறாக அதை ஒரு எச்சரிக்கையாக கருதுங்கள். இது உங்கள் கூரை உதவி கேட்டு அழும் குரல். அப்படியானால் உண்மையான குற்றவாளி யார்? அது வேறு யாருமல்ல, உங்கள் கூரை வழியாக தப்பிக்கும் வெப்பம்தான். உங்கள் வீட்டின் வெப்பமூட்டும் அமைப்பு குளிர்காலத்தில் உங்களை சூடாக வைத்திருக்க கடினமாக உழைக்கிறது. ஆனால் உங்கள் கூரையின் மேல் பகுதி, அதாவது மாடிப்பகுதி, சரியாக காப்பிடப்படவில்லை என்றால் அந்த விலைமதிப்பற்ற வெப்பம் பைக் பிபியு வழியாக எளிதாக வெளியேறும். வெப்பக்காற்று இலகுவானது, எனவே அது இயல்பாகவே மேல்நோக்கி உயர்ந்து உங்கள் வீட்டின் மிக உயரமான இடமான கூரையின் உச்சிக்குச் செல்லும். சரியான காப்பு இல்லாததால் இந்த வெப்பம் கூரையின் உறைகளை சூடாக்குகிறது. இது அடிப்படையில் நீங்கள் உங்கள் பணத்தை வானத்தில் வீசுவது போன்றது. இது உங்கள் மின்சாரக் கட்டணத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நாம் விவாதிக்கப் போகும் அழிவுகரமான தொடர் நிகழ்வுகளுக்கு களம் அமைக்கிறது. எனவே பிரச்சனை வெளியே உள்ள குளிர் அல்ல, உள்ளே இருந்து வெளியேறும் வெப்பம்தான். இந்த வெப்ப இழப்பு எப்படி பனியை உருக்குகிறது என்பதை பார்ப்போம். உங்கள் கூரை முழுவதும் ஒரு தடிமனான பனிப் போர்வை இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். இது ஒரு நல்ல காப்பீட்டாளராக செயல்பட வேண்டும். ஆனால் உங்கள் வீட்டிலிருந்து வெப்பம் கூரை வழியாக வெளியேறும்போது அது கூரையின் மேற்பரப்பை வெப்பநிலையை உறைநிலைக்கு மேல் உயர்த்துகிறது. இதன் விளைவாக பனி வெளியே இருந்து அல்ல, மாறாக கூரையைத் தோடும் அடியிலிருந்து உருகத் தொடங்குகிறது. இது ஒரு நுட்பமான செயல்முறை. நீங்கள் அதை நேரடியாக பார்க்க முடியாது. கூரையின் மேல்புறத்தில் உள்ள பனி உறைந்த நிலையில் இருக்கும்போது அதன் அடியில் ஒரு மெல்லிய நீரோடை உருவாகிறது. இந்த நிகழ்வு பெரும்பாலும் கூரையின் சரிவான பகுதிகளில் மிகவும் தீவிரமாக இருக்கும், அங்கு வெப்பம் அதிகமாக குவிந்து வெளியேறுகிறது. இது ஒரு பனிப்பாறையின் அடிப்பகுதி மெதுவாக உருகுவதைப் போன்றது, ஆனால் இது உங்கள் சொந்த வீட்டின் கூரையில் நடக்கிறது. இந்த உருகும் செயல்முறைதான் அனைத்து பிரச்சனைகளின் தொடக்கமும். உருகிய நீர் இப்போது ஒரு பயணத்தை தொடங்குகிறது. புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக கூரையின் அடியில் உருவான இந்த நீர்
கூரையின் சரிவின் கீழே விளிம்பை நோக்கி பயணிக்கிறது. இது கூரை ஓடுகளுக்கு அடியில் அல்லது அதன் மேல் வழிகிறது. இந்த நீர் மிகவும் குளிராக இருக்கிறது, ஆனால் அது உறைநிலைக்கு சற்று மேலே இருப்பதால் திரவ நிலையில் உள்ளது. அதன் பயணம் அமைதியாகத் தோன்றலாம், ஆனால் அது ஒரு ஆபத்தான இலக்கை நோக்கிச் செல்கிறது. கூரையின் முக்கிய சூடான பகுதியிலிருந்து அது வெளியேறும்போது ஒவ்வொரு அங்குலமும் அது குளிரான சூழலை எதிர்கொள்கிறது. உங்கள் வீட்டின் சுவர்களுக்கு அப்பால் நீண்டு நிற்கும் கூரையின் விளிம்பு பகுதி வீட்டின் வெப்பத்தால் பாதிக்கப்படுவதில்லை. அது வெளிப்புற சுற்றுப்புற வெப்பநிலையில் இருக்கிறது, அதாவது மிகவும் குளிராக. அந்த இடத்தில்தான் இந்த நீரின் பயணம் ஒரு நாட்கி திருப்பத்தை எடுக்கிறது. இப்போது நிர்ணாயகமான தருணம் வருகிறது, மீண்டும் உறைதல். உருகிய நீர் கூரையின் விளிம்பை அடைந்தவுடன் அது வீட்டின் வெப்பமூட்டப்பட்ட பகுதியிலிருந்து வெளியேறி கடுங்குளிரான வெளிப்புறக் காற்றை எதிர்கொள்கிறது. கூரையின் இந்த விளிம்பு பகுதி ஈவ்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது பொதுவாக உறைநிலைக்கு கீழே இருக்கும். சூடான கூரை பகுதியிலிருந்து வந்த நீர் இந்த உறைபனி விளிம்பைத் தொட்டவுடன் அது உடனடியாக மீண்டும் உறையத் தொடங்குகிறது. முதலில் ஒரு மெல்லிய பனிப்படலம் உருவாகிறது. பின்னர் மேலும் மேலும் நீர் வழிந்து வந்து அதன் மீது உறைகிறது. ஒவ்வொரு நீர்த்துளியும் இந்த பனி அமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குகிறது. இது ஒரு மெதுவான ஆனால் தொடர்ச்சியான செயல்முறை. இந்த மீண்டும் உறைதல் செயல்முறைதான் பனிக்கட்டிகள் மற்றும் இன்னும் ஆபத்தான ஒன்றின் பிறப்புக்கு காரணம். அதுதான் பனி அணை. பனி அணையின் பிறப்பு ஒரு முக்கியமான கட்டமாகும். கூரையின் விளிம்பில் நீர் தொடர்ந்து உறைவதால் அது ஒரு சிறிய பனிக்குன்றை அல்லது ஒரு அணையை உருவாக்குகிறது. இது ஒரு உண்மையான அணை போலவே செயல்படுகிறது. இது கூரையின் விளிம்பில் ஒரு தடையாக உருவாகிறது. இந்த பனி அணை அங்குலமாக உயரமாக வளரக்கூடும். சில சமயங்களில் மிகவும் தடிமனாகவும் வலுவாகவும் மாறும். இது வெறும் பனிக்கட்டி அல்ல, இது ஒரு திடமான அசைக்க முடியாத பனிக்கட்டித் தடை. இது உங்கள் கூரையின் வடிகால் அமைப்பை முற்றிலுமாக தடுக்கிறது. பொதுவாக உருகும் பனி கூரையிலிருந்து வழிந்து மழைநீர் குத்தியர் வழியாக கீழே செல்ல வேண்டும். ஆனால் இந்த பனி அணை அந்த பாதையை முழுவதுமாக மூடிவிடுகிறது. இப்போது கூரையிலிருந்து வரும் புதிய உருகிய நீருக்கு செல்ல எங்கும் இடமில்லை. இது ஒரு பேரழிவிற்கான சரியான செய்முறையாகும். பனி அணை இப்போது அதன் தீய வேலையைத் தொடங்குகிறது. அதன் முக்கிய செயல்பாடு புதிதாக உருகி வரும் நீரைத் தடுப்பது. உங்கள் கூரையின் சூடான பகுதியில் பனி தொடர்ந்து உருகி நீர் கீழ் நோக்கி வழிகிறது. ஆனால் அது பனி அணையை அடைந்தவுடன் அதன் பயணம் திடீரென நிறுத்தப்படுகிறது. அணை ஒரு நீர்த்தேக்கத்தின் சுவரைப் போல செயல்பட்டு நீரை தேங்கச் செய்கிறது. இது ஒரு மினியேச்சர் ஏரியை உங்கள் கூரையின் விளிம்பில் உருவாக்குகிறது. இந்த தேங்கி நிற்கும் நீர் மிகவும் ஆபத்தானது, ஏனென்றால் அதற்கு இயற்கையான வடிகால் பாதை இல்லை. பனி அணை வளர வளர அது தேக்கி வைக்கும் நீரின் அளவும் அதிகரிக்கிறது. இந்த நீர் உங்கள் கூரையின் மீது ஒரு நிலையான அழுத்தத்தை உருவாக்குகிறது. இந்த நிலைமை நிமிடத்திற்கு நிமிடம் மோசமாகிறது, குறிப்பாக பகலில் சூரிய ஒளிப்பனியை உருக்கும்போது அல்லது உங்கள் வீட்டிலிருந்து அதிக வெப்பம் வெளியேறும்போது. உங்கள் கூரையில் இப்போது ஒரு குளம் உருவாகியுள்ளது. பனி அணைக்கு பின்னால் தேங்கி நிற்கும் நீர் செல்ல வழி இல்லாமல் அங்கேயே நிற்கிறது. கூரைகள் பொதுவாக கீழ் நோக்கி பாயும் நீரை வெளியேற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன, தேங்கி நிற்கும் நீரை தாங்குவதற்காக அல்ல. கூரை ஓடுகள் அல்லது ஷிங்கிள்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருப்பது நீர் வழிந்து செல்ல உதவும், ஆனால் நீர் தேங்கி நிற்கும்போது அது முற்றிலும் வேறுபட்ட கதை. இந்த தேங்கிய நீர் கூரை ஓடுகளின் சிறிய இடைவெளிகள் மற்றும் விரிசல்களை கண்டுபிடிக்கத் தொடங்குகிறது. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நீர் இப்போது மேல் நோக்கி மற்றும் பக்கவாட்டாக பரவ ஒரு வழியைத் தேடுகிறது. இது ஒரு மெதுவான ஆனால் இரக்கமற்ற ஊடுருவல். உங்கள் கூரையின் பாதுகாப்பு அடுக்குகள் ஓடும் நீருக்கு எதிராக பயனுள்ளதாக இருந்தாலும் தேங்கி நிற்கும் நீரின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு எதிராக அவை பலவீனமானவை. ஊடுருவல் இப்போது தொடங்குகிறது. தேங்கி நிற்கும் நீர் கூரை ஓடுகளுக்கு அடியில் ஊடுருவத் தொடங்குகிறது. இது கூரையின் முதல் பாதுகாப்பு அடுக்கை தாண்டிவிட்டது. ஓடுகளுக்கு கீழே கூரையின் நீர்ப்புகா சவ்வு வாட்டர் ப்ரூஃப் மெம்பரேன் உள்ளது. ஆனால் இந்த சவ்வு கூட தொடர்ந்து தேங்கி நிற்கும் நீரின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் போகலாம், குறிப்பாக அதில் சிறிய துளைகள் அல்லது சேதங்கள் இருந்தால். நீர் இந்த அடுக்கையும் தாண்டி
கூரையின் மரக்கட்டமைப்பான ஷீத்திங் அல்லது டெக்கிங் அடைகிறது. இதுதான் உண்மையான ஆபத்து தொடங்கும் இடம். இந்த மரப்பலகைகள் தண்ணீரை உறிஞ்சத் தொடங்குகின்றன. இது ஒரு பஞ்சு தண்ணீரை உறிஞ்சுவது போன்றது. இந்த ஊடுருவல் உங்கள் கண்களுக்குத் தெரியாது, ஆனால் அது உங்கள் கூரையின் இதயத்தில் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. கூரையின் கட்டமைப்பு இப்போது சேதமடையத் தொடங்குகிறது. நீர் மரத்தாலான கூரை பலகைகளை நனைக்கும்போது மரம் மெதுவாக அழுகத் தொடங்குகிறது. இது அதன் வலிமையை இழக்கிறது. ஈரமான மரம் பூஞ்சை மற்றும் அச்சு வளர்வதற்கான சரியான சூழலை உருவாக்குகிறது. இது உங்கள் வீட்டில் ஆரோக்கியமற்ற சூழலை உருவாக்குவது மட்டுமல்லாமல் கூரையின் கட்டமைப்பை மேலும் பலவீனப்படுத்துகிறது. நீர் இன்னும் ஆழமாக ஊடுருவி கூரையின் காப்பு பொருளை இன்சுலேஷன் அடைகிறது. ஈரமான காப்பு அதன் செயல்திறனை இழக்கிறது. அதாவது அது வெப்பத்தை காப்பிடுவதற்கு பதிலாக ஒரு கடத்தியாக மாறி இன்னும் அதிக வெப்பத்தை வெளியேற்றுகிறது. இது ஒரு நச்சுச் சுழற்சியை உருவாக்குகிறது. அதிக வெப்ப இழப்பு, அதிக பனி உருகுதல், பெரிய பனி அணை மற்றும் இன்னும் அதிக நீர் சேதம். இந்த சேதம் மெதுவாக ஆனால் நிச்சயமாக உங்கள் கூரையை உள்ளிருந்து அழிக்கிறது. இந்த நீர் எங்கே செல்கிறது? அமைதியான சொட்டு சொட்டாக அது தன் பயணத்தை தொடர்கிறது. கூரை கட்டமைப்பை நனைத்த பிறகு நீர் கீழ்நோக்கிச் செல்ல ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது. சில நேரங்களில் இது உங்கள் வீட்டிற்குள் கூரையில் அல்லது சுவர்களில் ஈரமான கரைகளை ஏற்படுத்தக்கூடும், ஆனால் பெரும்பாலும் அது மிகவும் நயவஞ்சகமான பாதையை தேர்ந்தெடுக்கிறது. அது உங்கள் கண்களுக்கு தெரியாத பாதையில் பயணிக்கிறது. அது வீட்டின் வெளிப்புறச் சுவர்களின் உள்ளே அல்லது சுவர்களுக்கும் காப்பிற்கும் இடையில் வழிகிறது. இந்த நீர் சொட்டுகள் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அவை தொடர்ந்து வருகின்றன. குளிர்காலம் முழுவதும் இந்த செயல்முறை தொடரலாம். உங்கள் வீட்டின் சுவர்களில் மறைக்கப்பட்ட ஈரப்பதத்தின் ஒரு நெடுவரிசையை உருவாக்குகிறது. இந்த அமைதியான சொட்டு சொட்டு சத்தம் உங்கள் வீடு மற்றும் தோட்டத்திற்கு வரவிருக்கும் பெரிய பிரச்சனையின் முன்னறிவிப்பாகும். நீரின் அடுத்த இலக்கு உங்கள் வீட்டின் அடித்தளம். சுவர்களின் உள்ளே வழிந்து வரும் நீர் புவியீர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு நேராக உங்கள் வீட்டின் அடித்தளத்தை நோக்கிச் செல்கிறது. இது வீட்டின் மரச்சட்டங்கள், மின்சார வயரிங் மற்றும் பிற முக்கிய கூறுகளை சேதப்படுத்தக்கூடும். ஆனால் அதன் இறுதி இலக்கு வீட்டின் அடிப்பகுதி. அது அடித்தளத்தின் அருகே உள்ள நிலத்தை அடைகிறது. இந்த நீர் பொதுவாக கூரையிலிருந்து வெகு தொலைவில் மழைநீர் வடிகால் அமைப்பு மூலம் வெளியேற்றப்பட வேண்டும். ஆனால் இப்போது அது நேரடியாக உங்கள் வீட்டின் அடித்தளத்தை சுற்றி கொட்டப்படுகிறது. இந்த செயல்முறை மெதுவாக நடக்கிறது, ஒரு நாளைக்கு சில லிட்டர்கள் என்றாலும் குளிர்காலம் முழுவதும் இது தொடரும்போது அது குறிப்பிடத்தக்க அளவு நீராக மாறும். இந்த நீர் உங்கள் வீட்டின் மிக முக்கியமான பகுதியான அடித்தளத்தைச் சுற்றி ஒரு ஈரமான சேற்று மண்டலத்தை உருவாக்குகிறது. அடித்தளத்தைச் சுற்றியுள்ள மண் இப்போது நீரால் நிரம்பியுள்ளது. குளிர்காலத்தில் நிலம் பொதுவாக உறைந்திருக்கும் அல்லது ஓரளவு வறண்டிருக்கும். ஆனால் இப்போது உங்கள் கூரையிலிருந்து தொடர்ந்து வரும் நீர் அடித்தளத்தைச் சுற்றியுள்ள மண்ணை முழுமையாக நனைக்கிறது. இந்த மண் ஒரு பஞ்சு போலாகி அதிகபட்ச அளவு தண்ணீரை உறிஞ்சி வைத்திருக்கிறது. இது 2 பெரிய பிரச்சனைகளை உருவாக்குகிறது. முதலாவதாக, இந்த ஈரப்பதம் உங்கள் அடித்தளத்தின் பெத்தோனை சேதப்படுத்தலாம், விரிசல்களை ஏற்படுத்தலாம் மற்றும் காலப்போக்கில் கட்டமைப்பு சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். இரண்டாவதாக, மற்றும் நம் தோட்டத்திற்கு மிகவும் முக்கியமானது, இது உங்கள் வீட்டிற்கு மிக அருகில் உள்ள மண்ணின் முழு சூழலையும் மாற்றுகிறது. இது இனி ஆரோக்கியமான காற்றோட்டமான மண் அல்ல. இது ஒரு குளிர், ஆக்சிஜன் இல்லாத நீட்டிட்டு சதுப்பு நிலமாக மாறியுள்ளது. இப்போதுதான் நாம் தோட்டத்துடனான முக்கியமான இணைப்பை பார்க்கிறோம். உங்கள் வீட்டின் அடித்தளத்தைச் சுற்றி பொதுவாக என்ன இருக்கிறது? அழகான மலர் படுக்கைகள், புதர்கள் மற்றும் சில சமயங்களில் சிறிய மரங்கள். இந்த தாவரங்கள் உங்கள் வீட்டின் அழகை அதிகரிக்கின்றன. ஆனால் அவை இப்போது ஒரு ஆபத்தான மண்டலத்தில் வாழ்கின்றன. கூரையிலிருந்து வரும் குளிர்ந்த நீர் அடித்தளத்தைச் சுற்றியுள்ள மண்ணை நிரப்புவதால் அந்த பகுதியில் உள்ள தாவரங்களின் வேர்கள் நேரடியாக பாதிக்கப்படுகின்றன. இது ஒரு மறைக்கப்பட்ட தாக்குதல். பனிக்கு மேலே எல்லாம் அமைதியாக தோன்றலாம், ஆனால் பனிக்கு கீழே மண்ணில் உங்கள் தாவரங்களின் உயிர் வாழ்விற்கான ஒரு அமைதியான போர் நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த மண்ணில் உள்ள அதிகப்படியான நீர் சாதாரண மழை அல்லது பனி உருகுவதிலிருந்து வரும் நீரை போன்றது அல்ல. இது தொடர்ந்து மற்றும் செறிவூட்டப்பட்ட முறையில் வருகிறது. வேர் அழுகல் அமைதியான கொலையாளி. தாவரங்களின் வேர்களுக்கு உயிர்வாழ நீர் தேவை, ஆனால் அவற்றுக்கு ஆக்சிஜனும் தேவை. வேர்கள் மண்ணில் உள்ள சிறிய காற்றுப்பைகளிலிருந்து ஆக்சிஜனை சுவாசிக்கின்றன. ஆனால் மண்ணீரால் முழுமையாக நிரம்பும்போது இந்த காற்றுப்பைகள் மறைந்துவிடும். வேர்கள் மூச்சுத் திணறத் தொடங்குகின்றன. இந்த ஆக்சிஜன் இல்லாத சூழல் வேர் அழுகலை ஏற்படுத்தும் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்கள் செழித்து வளர சரியான இடமாகும். இந்த நுண்ணுயிரிகள் தாவரங்களின் வேர்களை தாக்கி அவற்றை மென்மையாகவும் கருமையாகவும் அழுகியதாகவும் மாற்றுகின்றன. அழுகிய வேர்களால் மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களையும் நீரையும் உறிஞ்ச முடியாது. எனவே உங்கள் ஆலை அடிப்படையில் பட்டினி கிடக்கத் தொடங்குகிறது. அதே நேரத்தில் அது தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இது ஒரு கொடூரமான முரண்பாடு. பாதிக்கப்படக்கூடிய தாவரங்கள் எவை? உங்கள் வீட்டின் அடித்தளத்திற்கு மிக அருகில் நடப்பட்ட தாவரங்கள் அதிக ஆபத்தில் உள்ளன. இதில் பல வற்றாத பூச்செடிகள், பெரினியல்ஸ், அலங்கார புதர்கள் மற்றும் இளம் மரங்கள் அடங்கும். இந்த தாவரங்களின் வேர் அமைப்புகள் அடித்தளத்தைச் சுற்றியுள்ள பாதிக்கப்பட்ட மண்மண்டலத்தில் நேரடியாக அமைந்துள்ளன. குறிப்பாக அதிக நீர்த்தேக்கத்தை விரும்பாத தாவரங்கள், லாவெண்டர், ரோஸ்மேரி அல்லது பல வகையான ரோஜாக்கள் போன்றவை மிக விரைவாக பாதிக்கப்படலாம். குளிர்காலத்தில் செயலற்ற நிலையில் இருக்கும்போது இந்த தாவரங்கள் குறிப்பாக பலவீனமாக UNT-ஆயி. அவற்றின் வளர்ச்சிதை மாற்றம் மெதுவாக இருக்கும், மேலும் இந்த வகையான அழுத்தத்தை எதிர்த்து போராட அவற்றிடம் ஆற்றல் குறைவாக இருக்கும். உங்கள் அடித்தளத்திலிருந்து 1 அல்லது 2 மீட்டர் தொலைவில் உள்ள எதுவும் ஆபத்தில் உள்ளது. வசந்த கால சோகம். குளிர்காலம் முழுவதும் இந்த பேரழிவு பனிக்கு அடியில் மறைந்திருக்கிறது. நீங்கள் உங்கள் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது உங்கள் தோட்டம் அமைதியாக உறங்குவதாக தெரிகிறது. ஆனால் வசந்தம் வந்து பனி உருகும்போது சோகமான உண்மை வெளிப்படும். உங்கள் மற்ற தாவரங்கள் அனைத்தும் மெதுவாக உயிர்ப்பிக்கத் தொடங்கும் போது உங்கள் வீட்டின் அருகே உள்ள தாவரங்கள் உயிரற்றவையாகத் தோன்றலாம். அவை புதிய தளிர்களை உருவாக்கத் தவறலாம், அல்லது அவை உருவாக்கும் இலைகள் மஞ்சள் நிறமாகவும் வாடியதாகவும் இருக்கலாம். நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்று யோசிப்பீர்கள். நீங்கள் உரமிடவில்லையா அல்லது குளிர்காலத்தில் அவற்றை சரியாக மூடவில்லையா? ஆனால் உண்மையான காரணம் உங்கள் தலைக்கு மேலே இருக்கிறது, உங்கள் கூரையில். இந்த சேதம் ஒரே இரவில் நடக்கவில்லை. இது பல மாதங்களாக மெதுவாக வளர்ந்து வந்த ஒரு சோகம். வேர் அழுகலைத் தவிர இன்னொரு நேரடி ஆபத்தும் உள்ளது. அதுதான் கூரையிலிருந்து விழும் பனிக்கட்டிகள். பனி அணை மற்றும் பனிக்கட்டிகள் மிகவும் கனமாக வளரக்கூடும். வெப்பநிலை சிறிது உயரும்போது அல்லது சூரிய ஒளிப்படும்போது இந்த பெரிய பனிக்கட்டிகள் மற்றும் பனித்துண்டுகள் திடீரென்று உடைந்து கீழே விழும். அவை உங்கள் வீட்டின் அடியில் உள்ள புதர்கள், சிறிய மரங்கள் மற்றும் தாவரங்களின் மீது நேரடியாக விழும். ஒரு கனமான பனிக்கட்டியின் தாக்கம் ஒரு கிளையை உடைக்கலாம், ஒரு புதரை நசுக்கலாம் அல்லது ஒரு இளம் மரத்தின் பட்டையை சேதப்படுத்தலாம். இது உங்கள் தோட்டத்திற்கு உடல் ரீதியான காயத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சேதம் தாவரங்களை பலவீனப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நோய்கள் மற்றும் பூச்சிகள் நுழைவதற்கான திறந்த காயங்களையும் உருவாக்குகிறது. எனவே அச்சுறுத்தல் மண்ணிலிருந்து மட்டுமல்ல, வானத்திலிருந்தும் வருகிறது. இப்போது மறைக்கப்பட்ட செலவை பற்றி பேசலாம். இது ஒரு சில தாவரங்களை இழப்பது மட்டுமல்ல, ஒரு அழகான புதரை மாற்றுவது ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகும். ஒரு முழு மலர் படுக்கையையும் மீண்டும் நடவு செய்வது இன்னும் அதிக செலவாகும். ஆனால் இது தோட்டத்துடன் முடிவதில்லை. உங்கள் கூரையில் ஏற்பட்டுள்ள சேதத்தை சரி செய்ய ஆகும் செலவை கவனியுங்கள். அழுகிய மரத்தை மாற்றுவது, புதிய காப்புப் பொருளை நிறுவுவது மற்றும் சேதமடைந்த கூரை ஓடுகளை சரிசெய்வது ஆகியவை லட்சக்கணக்கான ரூபாய் செலவை ஏற்படுத்தக்கூடும். உங்கள் வீட்டின் சுவர்களில் ஏற்பட்ட நீர் சேதத்தை சரிசெய்வதும் ஒரு பெரிய செலவு. எனவே அந்த அழகான பனிக்கட்டிகள் உண்மையில் பல்லாயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சேதத்தின் அறிகுறியாகும். ஒரு சிறிய தடுப்பு நடவடிக்கை, அதாவது சரியான கூரை காப்பு, இந்த பெரிய நிதிச்சுமையை முற்றிலுமாக தவிர்க்க உதவும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய சோதனை. இந்த வீடியோவை பார்த்த பிறகு வெளியே சென்று உங்கள் கூரையை கவனமாக பாருங்கள்.
நீங்கள் எதைத் தேட வேண்டும்? முதலாவதாக, பெரிய தடிமனான பனிக்கட்டிகள் விளிம்புகளில் தொங்குகின்றனவா என்று பாருங்கள். இரண்டாவதாக, கூரையின் மீது பனி சமமாக இருக்கிறதா என்று கவனியுங்கள். சில இடங்களில் பனி உருகி கூரை ஓடுகள் தெரிகிறதா? இது வெப்பம் வெளியேறும் இடங்களை குறிக்கிறது. ஆரோக்கியமான, நன்கு காப்பிடப்பட்ட கூரையில் பனி சமமாக படிந்திருக்கும். மேலும் விளிம்புகளில் மிகச்சிறிய அல்லது பனிக்கட்டிகளே இருக்காது. உங்கள் கூரையில் பனி அணைகள் அல்லது உருகிய திட்டுகள் இருப்பதைக் கண்டால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். உடனடியாக நடவடிக்கை எடுப்பது உங்கள் வீடு மற்றும் தோட்டத்தை காப்பாற்றுவதற்கான முதல் படியாகும். இந்த எளிய காட்சி ஆய்வு வரவிருக்கும் பெரிய பிரச்சனைகளை தடுக்க உங்களுக்கு உதவும். எனவே நாம் கற்றுக்கொண்டது என்ன? அந்த அழகான பனிக்கட்டிகள் குளிர்கால அலங்காரம் அல்ல. அவை உங்கள் கூரை உதவி கோரும் அபாய சங்கு. அவை உங்கள் வீட்டிலிருந்து வெப்பம் வெளியேறுவதன் விளைவாகவும் இது பனி அணைகளை உருவாக்கி உங்கள் கூரையை சேதப்படுத்துகிறது. ஆனால் கதை அத்துடன் முடிவதில்லை. அந்த சேதத்திலிருந்து வரும் நீர் உங்கள் வீட்டின் அடித்தளத்தைச் சுற்றி மெதுவாக பாய்ந்து உங்கள் தோட்டத்தின் மண்ணை விஷமாக்குகிறது. வேர்களை மூச்சு திணறச் செய்து உங்கள் அன்பான தாவரங்களை அமைதியாகக் கொள்கிறது. இது ஒரு அதிர்ச்சியூட்டும் தொடர் நிகழ்வு. ஆனால் இப்போது உங்களுக்கு உண்மை தெரியும். உங்கள் கூரையை சரிபார்ப்பதன் மூலமும் சரியான காப்பு இருப்பதை உறுதி செய்வதன் மூலமும் உங்கள் வீடு மற்றும் உங்கள் தோட்டத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும். இந்த அறிவு ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்கள் வீட்டு கூரையில் எப்போதாவது பெரிய பனிக்கட்டிகளை பார்த்திருக்கிறீர்களா? அப்படியென்றால் அடுத்த வசந்த காலத்தில் உங்கள் தோட்டத்தின் நிலைமை எப்படி இருந்தது? உங்கள் அனுபவங்களை கீழே உள்ள கருத்துகளில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.